Hi friends, welcome back to my channel. நான் தான் உங்கள் ரோஸ். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது நியூ இயர் பார்ட்டி கிளாம் மேக்கப் லுக். எஸ், நானும் இதே மாதிரி தான் ரெடி ஆகிறேன். ஸோ அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஒரே மேக்கப் லுக் தான், ஆனால் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸில் நீங்கள் இந்த மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் என்னோட வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஃபஸ்ட்டு நான் வந்து ஐக்கு ப்ரைமர் எடுக்க போகிறேன். ஸோ வெட் அண்ட் வைல்டுக்குள்ளே ப்ரைமர் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து நியூ இயர் பார்ட்டி, ஸோ நைட் டைம் பார்ட்டியில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டான்ஸ் எல்லாமே பண்ணுவோம். ஸோ அந்த நம்மளோட ஐ வந்து கண்டிப்பாக ஃபேட் ஆகிடக்கூடாது. அதனால லாங் ஸ்டேக்காக நான் ஐ ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் சேம் வெட் அண்ட் வைல்ட்லே ஐ பேலட் எடுக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு விதமான ஒரு பிளாக் ஸ்மோக்கி ஐ தான் க்ரியேட் பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான், பட் கிளிட்டரிங் லுக்கில். ஸோ இது ஃபஸ்ட்டு காட்டுற ஷேடை ட்ரான்சாக்ஷனாக நான் என்னோட ட்ரான்சாக்ஷன் ஏரியாவில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பிளாக் ஷேட் எடுத்து என்னோடய க்ரீஸ் ஏரியாவில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அதை நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு ஹார்ஷ் லைன் தெரியாத அளவுக்கு நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஐ ஷேடோ அப்போ தான் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், பிளெண்டிங் ப்ரஷ்ஷால் எடுத்து நான் இன்னொரு தடவை நல்லா அதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அகெயின் சேம் ட்ரான்சாக்ஷன் ஷேடு எடுத்து ட்ரான்சாக்ஷன் ஏரியா, அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ண க்ரீஸ் ஏரியா ரெண்டையும் டச் பண்ணி என்ன பண்ணுறேன், நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த லுக் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஐ மேக்கப். அண்ட் இப்போது பார்த்தீங்கன்னா அகெயின் பிளாக் ஷேட் எடுத்து அதை நம்ம ஐ கார்னர் ஏரியாவில் கொஞ்சமாக அப்ளை பண்ணி அதை ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் ஓவராலாக நம்ம பண்ணக்கூடிய சிம்பிள் ஸ்டெப். இது நீங்கள் 1, 2, 3 தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தென் அதுக்கப்புறம் வெட் அண்ட் வைல்டில் இந்த காமிக்கிற இந்த ஷேட் கர்மா ஷேட், இது வந்து நல்ல கிளிட்டரிங் லுக் இருக்கும். அண்ட் நைட் டைமுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்ட்டி டைமுக்கு. அதனால நான் என்ன பண்ணுறேன், இது என்னோட ஐலிட் ஃபுல்லாகவே அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் லைட்டாக அப்ளை பண்ணி பார்த்தேன். ஸோ பிக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோட்டில் ரொம்ப இல்லை, அதனால் 2வது கோட்டில் கொஞ்சம் நிறையவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம நைட் டைம் பார்ட்டிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கிளிட்டரிங் லுக் இருக்கும். ஸோ அதனால நான் இதை நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் NYB ப்ளூ கலர் லிக்விட் லைனர் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளூ கலர். ஸோ நான் ப்ளூ கலர்னால இது வந்து நான் அப்ளை பண்ணுறேன். உங்களோட ட்ரெஸ் என்ன கலரோ அந்த ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், NYBயில் இன்னும் 2 ஷேட் கிடைக்குது, நீங்கள் அது கூட அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீன் கலர் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக்கு. ஸோ உங்களோட இஷ்டம். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபேஸஸ் மஸ்காரா எடுத்துக்கிறேன். ஸோ அது நல்லாவே நான் என்ன பண்ணிக்கிறேன், கர்ல் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வால்யூமும் கொடுக்கும், அட் த சேம் டைம் நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும். அதனால் இதை எடுத்துக்கிறேன். எப்படினாலும் நான் வந்து ஃபேக் லேஷஸ் வைக்க தான் போகிறேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்பிளில் இந்த ப்ரௌன் கலர் ஷேடு, இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஸ் ஐப்ரோ கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல பிக்மெண்டட். ஸோ இது என்னோட ஐலிடுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கிறேன் வாட்டர் லைன் ஏரியாவில். ஏன்னா நம்ம மேலே ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணோம், அதனால் நான் ப்ரௌன் கலரே நான் என்ன பண்ணிக்கிறேன், லைனராக அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா லாக்மி கோல் காஜல், இது வாட்டர் ப்ரூஃப், ஸ்மெட்ஜ் ஆகாது. ஸோ சூப்பரான ஒரு கோல் காஜல்னே சொல்வேன். ஸோ கண்டிப்பாக ப்ரைடாக இருக்கிறவங்க இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பலாடியோ, இதில் வந்து டீப் ப்ளூ எடுத்துக்கிறேன். ஏன்னா ப்ளூ கலர் ஷேடு தான் ட்ரெஸ் கலர். ஸோ அதனால் நான் ப்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 3 ஷேடு அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஐ ஷேடோ அப்ளை பண்ண அவசியம் இல்லை. அண்ட் லாக்மிக்குள்ளே ஐப்ரோ பென்சில் எடுத்து என்னோட ப்ரோ ஃபில் பண்ண போகிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய ஐப்ரோ வந்து த்ரெட் பண்ணவே இல்லை, அதனால் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு நீட் லுக் கொடுக்குறேன். ஸோ வேறு எதுவுமே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப அந்த எட்ஜஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாயிண்ட்டாக பிடிக்காது, அதனால் நான் அப்படி விட்டுருந்தேன். என்னோடய ப்ரோபான் ஏரியாவில் வந்து நான் காமிக்கிற இந்த ஷேடை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம ஐயில் வந்து எக்ஸஸாக இருக்கிற ஷேடு எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் இந்த பெல்லா வச்சுட்டு மேக்கப் ரிமூவர் வச்சு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் ப்ரைமர் வந்து SQ எடுத்துருக்கிறேன். ஸோ இது ஒரு லாங் ஸ்டேயாக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் உங்களோட ஃபவுண்டேஷன் நீங்கள் பிளெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. ஸோ அதனால் இதை நான் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா வெட் அண்ட் வைல்ட் குஷியன் SPF 15 சூப்பரான ஃபவுண்டேஷன். ஸோ அதனால் இது நான் எடுத்துக்கிறேன். என்னோட ஷேட் அதில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அது என்னோட ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஈஸிலி பிளெண்ட் ஆயிரும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா மீடியம் டு ஹை கவரேஜ், டெய்லி பர்பஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லைட் வெயிட் ப்ராடக்ட் தான். அதுக்கப்புறம் வந்து வெட் அண்ட் வைல்டில் மீடியம் கன்சிலர் எடுத்து என்னோட அண்டர் ஐயெல்லாம் கொஞ்சம் பிரைட்டன் பண்ணிக்கிறேன்.
அண்ட் அதுக்கப்புறம் இது கன்சீலரை செட் பண்ணுறதுக்காக ஃபேஸஸ் கனடா. அண்ட் இது வந்து ஒரு மினரல் பவுடர். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு மினரல் லுக் கொடுக்கும். அதனால் இந்த பவுடர் வந்து எங்கெல்லாம் நம்ம கன்சீலர் அப்ளை பண்ணமோ அங்கே மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் நம்ம கன்சீலர் கொஞ்சம் லாங் ஸ்டேவாகவும் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் உங்களோட மேக்கப் வந்து லாங் ஸ்டேவாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேஸஸ் ப்ளஷ் அண்ட் கான்டோர் பேலட் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து காமிக்கிற ஷேடை என்னோட ப்ரான்சர் ஆஸ் அ ப்ரான்சராக நான் என்ன பண்ணிக்கிறேன், கான்டோர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஷேட் பார்த்திங்கன்னா பிங்க் அண்ட் ஒரு மாதிரி பீச் கலர். ஸோ அதை எடுத்து என்னோட ப்ளஷ்ஷை நான் யூஸ் பண்ண போகிறேன். என்னோடய சீக்ஸில் நல்லா ப்ளஷ் பண்ணிக்கிறேன். அது மாதிரி அதுலேயே ஹைலைட்டர் இருக்குது. ஸோ அதே நான் என்னோடய ஹைலைட்டரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நோஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரிவால்யூஷன்ஸ் ஆயில் கண்ட்ரோல் ஸ்ப்ரே எடுத்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக மேக்கப்பை செட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆயில் உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகாது, அதனால இந்த ஸ்ப்ரே எஸ்பெஷலி நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து லிப்புக்கு வந்து இன்றைக்கி எடுக்க போகிறது வந்து பர்பிள். இது வந்து சூப்பரான ஒரு ஷேட், நிறையவே பிக்மெண்டட். இந்த ஷேடை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபேஸஸ் பேலட்லேருந்து அந்த ஷிமரி ஷேடை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய லிப்போட மிடலில் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா பார்ட்டி லுக்னால ஓவராலாக உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் கிளிட்டரிங்காக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் லிப்பையும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வரேன். இது பார்த்திங்கன்னா நார்மல் பார்ட்டி டைம் நம்ம போடக்கூடிய ட்ரெஸ். அதே மாதிரி இதே வந்து நீங்கள் வெஸ்டர்ன் சாரிக்கும் போட்டுக்கலாம். அட் த சேம் டைம் இந்தியன் சாரிக்குமே போட்டுக்கலாம். ஒரே மேக்கப்பில் 3 ட்ரெஸ் மட்டும் மாற்றி காமிச்சிக்கிறேன். இதே மாதிரி உங்களோட ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஐலைனர் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ரியலி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye, tata, take care and love you all. And எல்லாருக்குமே happy new year.